ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள் மட்டும் கிடையாதுங்க, ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 2026 7வது மாதமான ஜூலை மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த ஜூலை மாதத்தில் கரெக்டாக ஜூலையுடைய 29ஆம் தேதி ஒரு அற்புதமான மிக சக்தி வாய்ந்த நாளாக வர இருக்குது. அன்றைக்கி தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடியுடைய 13ஆம் நாள், கிழமை அன்றைக்கி புதன்கிழமை. நிறைஞ்ச இந்த புதன்கிழமை அப்படின்னு ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த புதன்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடியில் வரக்கூடிய பௌர்ணமி. அதுவும் பௌர்ணமி சாதாரணமாக வரல, புதன்கிழமை வருது. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்ற பழமொழிக்கேற்ப புதன்கிழமை அதுவுமா பௌர்ணமி வருது. இந்த பௌர்ணமி பிரபஞ்சத்திலே பேராற்றல் நிறைந்த ஒரு பௌர்ணமி. இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய சிறப்பு யோகத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் விருச்சிக ராசியில் பிறந்த நேயர்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிற முக்கியமான பலன்களை தான் இந்த வீடியோவில் ராசி நட்சத்திரத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா வீடியோவை பாருங்கள். உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதோடு இது சாதாரண பௌர்ணமி கிடையாது. ஆடியில் வரக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு ஸ்பெஷல் பௌர்ணமி. அதனால் இந்த பௌர்ணமியில் உங்கள் ராசிக்கு குறிப்பிட்ட சில பரிகாரங்கள் செய்தால் அதிர்ஷ்டம் அதிக அளவில் கொட்டும். ஸோ அதிர்ஷ்டம் அதிக அளவில் கொட்ட என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையுமே தெரிஞ்சு பயன்பெற முடியும். அதனால் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பலன்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு பரிகாரம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ உங்களுக்கு பலன்கள் பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசிக்காரங்க விஷாக 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. உயர்ந்த இடத்தை நோக்கி நடை போட்டு வரக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஆடி பௌர்ணமி திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியமாகும். மெயினாக பாகிஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் வாழ்க்கையை வளமாக்கி வரக்கூடிய குரு அஸ்தமனம் இந்த பௌர்ணமியில் அடைந்திருக்கக்கூடிய காரணத்தினால இதுவரை உங்களுக்கு இருந்த நிலையில் மாற்றங்கிறது ஏற்படும். சுலபமாக நடந்து வந்த வேலைகளும் இழுப்பறியாகும். மெயினாக கைக்கு வந்தது வாய்க்கு வராமல் போனது போல் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் தட்டி கொண்டே போகிறது இன்னும் தொடரும். நீங்கள் நினைப்பது இந்த நேரத்தில் நடைபெறாமல் போகும். அது உங்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தை அளிக்கும். அதோடு உங்களுக்கு ஆதரவாக இருந்தவர்களுக்கு ஆபத்து அவசரம் என்று போகும்போது கையை விரித்து விடுவாங்க. குடும்பத்திலையும் சரி எதிர்பாராத சங்கடங்கள் நெருக்கடிகள் என்பது இருக்கும். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய ராசிநாதன் செவ்வாய் உங்களுடைய 7ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்ப்பதால் செயல்களில் வேகமானது கூடும். எந்த ஒன்றிலும் நிதானமின்றி செயல்பட்டு வந்தால் அதனால் சங்கடத்திற்கு ஆளாக வேண்டிய நிலை உருவாகும். அதோடு கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை என்பது இல்லாமல் போகும். அதுவும் இந்த பௌர்ணமி முதல் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் மறைவதால் எடுக்கக்கூடிய வேலைகளில் நிதானமும் கவனமும் தேவை. பிறரை நம்பி எந்த ஒரு வேலையிலையும் இந்த நேரத்தில் ஈடுபட வேண்டாம். புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் கூட ஒத்தி வைப்பது நன்மையாகும். மனதுக்குள் இனம் புரியாத பயம் இருக்கும். அதனால் குழப்பமான நிலை தொடர்ந்து கொண்டே இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூட மேலதிகாரிகளுடைய நெருக்கடிக்கு ஆளாக நேரிடும். அதாவது நேரடினா நெருக்கடிக்கு நேராக ஆளாக வேண்டியது வரும். செய்து வரக்கூடிய தொழிலில் எதிர்பார்த்த அளவிற்கு கை கொடுக்காமல் போகும். விவசாயிகளுக்கு நெருக்கடியான நிலை உண்டாகும். மாணவர்களுக்கு இந்த பௌர்ணமி முற்பகுதி யோகமாக இருக்கும். ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு அனுசமில் பிறந்த உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்படுது. அனுசமில் பிறந்த விருச்சிக ராசிக்கு நமக்கு நடப்பதெல்லாம் நாம் செய்த பூர்வ புண்ணிய பலன்கள் விளைவே என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஆடி பௌர்ணமி கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் வக்ரம் அடைந்திருப்பதால் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகும். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் இருந்த இடம் தெரியாமல் போகும். மனதில் தெளிவு உண்டாகும். பிள்ளைகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். பிள்ளைகளுக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியாகும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். உங்கள் ஆபதிபதியும் அஷ்டபதிபதியுமான புதன் இந்த பௌர்ணமி வரை அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வருமானம் அதிகரிக்கும்.
அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். பொருளாதார நிலை உயரும். புதிய இடம் வீடு வாங்குவதற்கு எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் இழுபறியாக இருந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும். உறவினர்கள் ஆதரவு அதிகரிக்கும். பெண்களுக்கு குடும்பத்தில் பொறுப்பு கூடும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும். மதிப்பு மரியாதை இது எல்லாமே அதிகரிக்கும். எந்த ஒன்றையுமே இந்த பௌர்ணமியிலிருந்து திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்களாக மாறணும். அதனால் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். செல்வாக்கு உயரும். சுகஸ்தானத்தில் யோக போகக்காரகன் ராகு சஞ்சரிப்பதால் மனதில் சஞ்சலம் அதிகரிக்கும். சபலம் ஏற்படும். கலத்திரக்காரகன் சுக்கிரன் 10வது இடத்துல சஞ்சரிப்பதால் கையிருப்பு கரைய ஆரம்பிக்கும். சம்பாதித்து சேர்த்த பணத்தை உங்களுடைய சந்தோஷத்திற்காக சிலர் செலவழிக்கிற மாதிரிலாம் இருக்கும். வீண் செலவுகளும் அதிகரிக்கும் என்பதால் முடிந்தவரை அனைத்திலும் நிதானமாக கவனமாக செயல்படுவது நன்மை அளிக்கும். விவசாயிகளுக்கு கூட உழைப்புக்கேற்ற ஆதாயம் இல்லை என்ற வருத்தம் ஏற்படும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். இது உங்கள் நட்சத்திரத்துக்கு பலன். நெக்ஸ்ட்டு கேட்டயத்தில் பிறந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. வெற்றியின் சூட்சமங்களை அறிந்த உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஆடி பௌர்ணமி நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம். பௌர்ணமி வரை புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் எடுக்கக்கூடிய வேலைகள் வெற்றியாகும். நினைத்த காரியங்கள் நடந்தேறும். வியாபாரம் தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் ஏற்படும். வரவேண்டிய பணம் வரும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். மாமனின் ஆதரவு கூடும். இந்த பௌர்ணமி முதல் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நெருக்கடிகள் நீங்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். பெரியோர் ஆதரவு உண்டாகும். உங்கள் ஜீவனாதிபதி சூரியன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காரணத்தினால மனதில் இனம் புரியாத குழப்பம் பயம் என்பதெல்லாம் இருக்கும். அதே நேரத்தில் பெரியோருடைய ஆதரவு தக்க சமயத்தில் கிடைக்கும். எல்லாவற்றையுமே சரி செய்து கொள்ளக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். அதுவும் இந்த பௌர்ணமியில் குரு அஸ்தமனத்திலிருந்து நேர்கதியில் சஞ்சரிப்பதால் செல்வம் செல்வாக்கு உயரும். தைரியம் தன்னம்பிக்கை கூடும். குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். குழந்தைகளுக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியாகும். மனதில் இருந்த குழப்பங்கள் விலகும். வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். ஆரோக்கியம் மேம்படும். விவசாயிகளுக்கு நெருக்கடி இருக்கும். மாணவர்கள் ஆசிரியர் ஆலோசனைகளை ஏற்பது நன்மை அளிக்கும். அதனால் அந்த மாதிரி இருங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப இது தாங்க பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப இந்த பௌர்ணமியில் நடந்து பலன் பெறுங்க. இப்போ உங்களுக்கு பரிகாரம் சொல்ல போகிறேன். இந்த ஆடி பௌர்ணமியில் தங்கம் சேர இந்த பரிகாரம் பண்ணுங்க. முழு நிலவாக திகழக்கூடிய இந்த ஆடி பௌர்ணமி ரொம்ப சிறப்பானது. இந்த ஆடி பௌர்ணமி நாளன்று சந்திரன் ஆதிக்கம் என்பது அதிகமாக இருக்கும். இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடும் பரிகாரமும் உங்களுக்கு பல மடங்கு பலனை தரும். அதனால் இந்த தினம் பல ஆலயங்களில் விசேஷமான வழிபாடுகள் மேற்கொள்ளப்படும். அந்த வகையில் இந்த ஆடி பௌர்ணமி தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான ஒரு பரிகாரம் தங்கத்தை அதிக அளவில் உங்கள் வீட்டில் சேர வைக்கும். அந்த பரிகாரம் எப்படி செய்யணுங்கிறத சொல்கிறேன், வாங்க பார்ப்பீங்க. இந்த பரிகாரத்தை பௌர்ணமி தினத்தன்னைக்கு இரவுதான் செய்ய வேண்டும். ஒரு கண்ணாடி கிண்ணத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் சுத்தமான தண்ணீரை ஊற்றுங்க. அதில் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன தங்க காசுகள் தங்க பொருள் ஏதாவது இருந்தால் போட்டு விடுங்க. பிறகு அந்த கிண்ணத்தை நிலவின் வெளிச்சத்தில் படும்படி வைங்க. தங்கம் குருவின் அம்சமாக கருதப்படுது. பௌர்ணமி நிலவின் வெளிச்சம் அதில் படுவதன் மூலம் சந்திர குரு யோகம் என்பது ஏற்படும். இப்படி சந்திர குரு யோகம் ஏற்பட்டால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தங்க நகை செய்வதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும். இவ்வாறு இரவு முழுவதும் இந்த கிண்ணத்தை நிலவு ஒளியில் வைத்துவிட்டு மறுநாள் காலையில் அந்த நாணயத்தை எடுத்து எப்போது வைக்கக்கூடிய இடத்துல வைத்து விடுங்க. அதில் இருக்கக்கூடிய தண்ணீரை வீட்டின் ஒவ்வொரு மூலையிலையும் தெளித்து விட வேண்டும். மிகவும் எளிமையான இந்த பௌர்ணமி பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு செய்யக்கூடிய உங்கள் ராசிக்கு சந்திரகுரு யோகம் ஏற்பட்டு அதிக அளவில் தங்க நகை சேர ஆரம்பிக்கும். அதனால் விருச்சிக ராசிக்காரங்க இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு பண்ணி பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்து பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் வந்து விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். ஸோ வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பலன் பெறட்டும். நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம சேனலில் புதிய அப்டேட்டான தகவல்கள் வரும். அதோடு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நன்றி.